வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஆக்சுவலி இறாலும் இருந்தது, மீனும் இருந்துச்சு. சரி நான் என்ன பிளான் பண்ணி வச்சேன்னா, மீன் குழம்பு வச்சுட்டு இறால் தொக்கு மாரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி ஊற வச்சுருந்தேன். ஆனா ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பிளானை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு வந்து இறால் குழம்பு தான் வேணும், மீன் குழம்பு தான் அடிக்கடி சாப்பிட்றோமே அப்படின்ட்டு. சரி யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சரி அப்படியே பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எறா குழம்பு மாதிரி வச்சுட்டு, மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எறா குழம்புக்கு பொதுவா முருங்கக்காய் மட்டுமே போட்டா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு முருங்கக்காய், அவரைக்காய், முள்ளங்கி இது 3த்தையுமே வந்து சேர்த்து போட போறேன். ஒரு ஹோம் மேக்கரா வீட்ல இருந்தோம்னா, நமக்கு கண்டிப்பா பல சிந்தனைகள் வந்து வரும். நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம்? நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய சோதனை? அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் நம்மள எங்கேஜ்டா வச்சுட்டு இருந்தா, நமக்கு அந்த சிந்தனையிலேருந்து நம்ம சீக்கிரமா வெளியில வந்துடலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் தோன்றப்ப, நான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் குவாட்ஸு, மோட்டிவேஷன் சாங்ஸு இந்த மாதிரி தான் கேட்டு என்ன நான் ஃப்ரீ பண்ணிப்பேன். நீங்க டவுனா ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து எப்படி மீண்டு வருவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேத்திக்கு நைட்டு கொண்டைக்கடலையும், கிட்னி பீன்ஸும் ஊற வச்சிருந்தேன். சரி பாப்பாக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அத வேக வச்சுட்டேன். அப்படியே இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டேன்னா, ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்ட்டு, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில வந்து போட்டுட்டு இருந்தேன். நான் ஒர்க் போகும்போது எனக்கு காலையிலே எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிடும். குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் வந்து காலையிலேயே முடிச்சுடுவேன். மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு எடுத்துகிட்டு போனா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஆஃப்டர்நூன் டைமில. ஆனா, பாப்பா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா.